ரீனா. வா ஷாலினி. என்ன இந்த நேரம் வந்திருக்கேன்? மணி 11:30 ஆகுது. இவ்வளோ நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆதியை பக்கம் தான் வந்தேன். ஆதி இங்க இருக்கான். என்னாச்சு? ஏதோ கோவமா இருக்க மாதிரி இருக்கு. என்னப்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆதி ஃப்ரீயா இருக்கானா இல்லையா? அவன்கிட்ட பேசணும், அதனாலதான் வந்திருக்கேன். சின்ன பிரச்சனை ஏது பிரச்சனை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அவன்கிட்ட பேசணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன ஹாஸ்பிட்டல்ல? நான் ஆதியை பார்க்க வந்திருக்கேன். இப்ப பார்க்க முடியுமா முடியாதா? ஒரு நிமிஷம். சார் உள்ள ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. நான் போயிட்டு சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சார் கிட்ட கேட்டுட்டு வந்து தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, பார்க்காம போக மாட்டாங்களான்னு தெளிவா சொல்லிருங்க. இன்னைக்கு பார்த்துட்டு பேசிட்டு தான் போகணுமான்னு சொல்லுங்க. சின்ன பட்ட பைத்தியக்காரி மாதிரி இருக்கும் போல இவனுக்கு. போய் இவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. ஷாம்பத்திய செருப்பாளி அடிக்கணும். சித வேற யாரு கூட எனக்கு கல்யாணம்ன்ற மாதிரியோ சிவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியோ ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி எடுக்க போகணும் தெளிவா சொல்லதான் செஞ்சிருக்கேன். வரணும்னு கொஞ்சம் கூட அறிவுன்றதுனே இல்ல. சித வேற எவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட குடும்பம் நடத்துற மாதிரி இவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப இவன் தானே வரணும். வேற எந்த விஷயமான கூட பரவாயில்ல. கல்யாண விஷயத்துலயே இவனுக்கு என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல சிவன் எதுக்குதான் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு எனக்கு 2ல ஒரு முடிவு கேட்டுட்டு போய்தான் ஆகணும். சிவனை இதே மாதிரி விட்டு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சரி, ஓகே, ஒர்க் இருக்கதான் செய்யும். நானும் டாக்டர் தான் படிச்சிருக்கேன், இல்லன்னு சொல்லல. எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும்னு எனக்கு கூட தெரியாமலாம் இல்ல. அதுக்காண்டி ஃபேமிலிக்கு ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு 1 hour கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, இவ மட்டும் தான் ஒர்க் பார்க்கற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் சும்மா இருக்க மாதிரியும் ரேஷ்மாக்கா கிட்டயும் வரட்டும். இன்னைக்கு கேட்டுட்டு போறேன். சே, ஹாஸ்பிட்டல்ல வேற எந்த டாக்டர்ஸுமே இல்லையா? அவனுக்கு மேரேஜ்னு தெரிஞ்சோ ஏன் இவ்வளவு ஹெவி ஒர்க் லோட் கொடுக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்காம போகவே மாட்டேன் நானு. சார். உள்ளவாங்க. என்னாச்சு? ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸா? இல்ல சார், எமர்ஜென்சி கேஸை மேம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. டியூட்டி டாக்டர்ஸ் ஜெனிஃபர் மேம் வரதுக்கு இன்னும் 2 hours லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் சார். அதுக்கப்புறமா உங்களை பார்க்கறதுக்கு ஷாலினி வந்திருக்காங்க. ஷாலினியா? ஆமா சார். இன்னைக்கு உங்களை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா ரிசப்ஷன் கிட்ட சண்டைக்கு நின்றுட்டு இருக்காங்க சார். எது பேசினாலும் ஆஷா தான் பேசுறாங்க. ஸோ நீங்க வந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கண்டிப்பா நான் போயிட்டு மறுபடியும் உங்களை மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னா பிரச்சனை தான் சார் ஆகும். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். அஃப்கோர்ஸ் நீங்க மெயினான ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ வர சொல்லட்டுங்களா? சரி, ஓகே, வர சொல்லுங்க. ஓகே சார். சிவனுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கான், அதுவும் நைட் டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு. ஷோ, சார் உங்களை வர சொல்லிட்டாரு, நீங்க போகலாம். ரேஷ்மாக்கா எங்க இருக்காங்க? அவங்க கிட்டயும் பேசிட்டு போகணும். மேம் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏர்லியாவே இன்னைக்கு போயிட்டாங்க வேலை இருக்கிறதுனால. மேம் எப்படியும் மார்னிங் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏன் இவ்வளவு சத்தமா பேசுறாங்க? சின்ன பிரச்சனையா இருக்கும். சின்னவோ இருந்துட்டு போட்டோம். அவங்க 2 பேருக்குள்ள பர்சனல், நம்ம ஏன் தலையிடணும்? சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனையா? என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா? சில தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? 2 பேருக்கும் என்ன கொஞ்சம் நல்ல கல்யாணம்ன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா? கொஞ்ச நாள் கூட இல்ல, இன்னும் நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். உனக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, அப்படிதானே? இது யாருக்கும் கல்யாணம் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காது. நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம எனக்கு வர இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் ஆதி. ஏன் ஆதி இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வர ஹாஸ்பிட்டல் இது லூஸ் மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காத, சரியா? பொறுமையா தானே பேசிக்கிட்டு இருக்க. நீயும் பொறுமையா பேச பழகு. இதுக்கு ரிசப்ஷன் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க. சின்னதி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல. இது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். போ, நானே வரேன். பொறுமையா பேசிக்கலாம். சிங்க இதெல்லாம் பேச முடியாது, வேலை இருக்கு எனக்கு. இது பேசுற இடமும் இல்ல. போன்னு சொன்னேன். இப்ப போறியா இல்லையா? போக முடியாது. என்ன பண்ணுவேன்? சில போக முடியாதுடா. என்னடா பண்ணுவேன் சொல்லு, உங்ககிட்ட தான் கேட்கறேன். சின்ன பாரு, எனக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சின்ன முடிவு. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? சில எனக்கு மட்டும் தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? சில உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நானும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறேன். தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு மனமேற வரைக்கும் போயிட்டு அந்த நேரத்துல ஏதாச்சும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தாலி கட்டாம வேற ஒருத்தர் தாலி கட்ட வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்ககிட்ட தான் கேட்கறேன், பதில் சொல்லு. ஷாலி, வாய மூடு ஷாலி. சின்னடி பேசிக்கிட்டு இருக்க. நீ படிச்ச பொண்ணு தானே, அதுவும் டாக்டர் தானே படிச்சிருக்க. ஒரு டாக்டரா இருந்துட்டு நீ இந்த மாதிரி பேசலாமா? நம்மளுக்கு எந்த நேரம் வேலை இருக்கும் எந்த நேரம் வேலை இருக்காதுன்னு கூட உனக்கு தெரியாது. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது என்கிட்ட. தேவையில்லாம மரியாதையா போ. எதுவா இருந்தாலும் வீட்டுல போயிட்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். இங்கே இது பேசுற நேரம் இல்ல. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், போ. அதுக்குதான் நீ வீட்டுக்கு வரணும்ல. வீடு ஒண்ணு இருக்குன்றதே உனக்கு ஞாபகம் இல்ல. எதுக்குதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு எனக்கு தெரியல. சும்மா ஆசைக்காண்டியும் அடுத்தவங்களுக்காண்டியும் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல ஆதி. இங்க பாரு ஆதி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னா தெளிவா சொல்லிடு. நானும் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். தேவையில்லாம என் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். நானும் அதுக்கேற்ற மாதிரி சிங்சாங் போட்டுட்டு பின்னாடி சுத்தணும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ கேட்கற மாதிரி நானும் டாக்டர் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல மேரேஜ்னா ஒரு 10 days கூட லீவ் தர முடியாது. அப்படி என்ன ஹாஸ்பிட்டல் நான் கேட்கிறேன். எனக்கு 2ல ஒரு முடிவு தெரியாம இங்க போகவே மாட்டேன். இங்க இருந்து ரேஷ்மாக்கா கிட்ட எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசிட்டு போறேன். ஆமா, உன் ஃப்ரெண்ட் ரகு எங்க? அவன் வரட்டும். சில தெரியாம தான் கேட்கிறேன். அவன் என்ன, அவன் மேரேஜ்க்கு இப்படிதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானா? சொல்லுடா, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். தேவையில்லாம ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் அடிதான் வாங்குவேன். சின்ன அது மட்டும் தான் செய்யல, அதுவும் செய், நல்லா இருக்கும்.
அடி அடிச்சு பேசாம கொன்னுரு, அப்பமாச்சும் நிம்மதியா இருக்கணும்னு பார்க்கலாம். சேந்த நீ என்ன டார்ச்சர் பண்ற. நான் பாட்டுக்கிட்டு என் வேலையை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா தான் இருந்தேன். நீயா தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கும் டார்ச்சர் பண்ணி கடைசியா கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு எல்லா சம்மதமும் நடக்கும்போது இந்த மாதிரி வேலை இருக்கு மண்ணை ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நான் உனக்கு எனக்காண்டி கேட்கல. இது நம்ம கல்யாணம் தானே, நம்ம கல்யாணத்துக்கு நீ தானே வேலை செய்யணும். ஒரு சாரி கூட எடுக்கிறதுக்கு வர மாட்டியா ஆதி என் கூட? நீ உன்கிட்ட தான் கேட்கிறா ஆதி. இது எல்லா பொண்ணுங்களோடைய நார்மலான ஆசைதான். கல்யாண பொண்ணு இருக்கும்போது புருஷன் கூட இருக்கணும்னு சொல்லி நீதான் எனக்கு புருஷனாவே தெரியலையே. நான் தான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறல, அப்ப நீ எப்படி எனக்கு புருஷன் ஆகுவே? அப்படிதானே? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசலாம்னு வச்சுக்கோ, அடிச்சு பள்ளியில உடைச்சுவேன். வெளியே போடி, வெளியே போன்னு சொன்னேன். சி சின்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ. இவ்வளவு கேவலமா பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சின்ன கேட்டேன் ஒரு 10 days கூட லீவ் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். நானு மத்தவங்க கிட்ட போயிட்டு கையை கட்டிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அங்க தருவாங்க மேரேஜ்னு சொல்லி 10 days. ஆனா இது ஒன்னும் வேலை ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் இல்ல, இது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல். நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசாத சரியா? போ, இது வரனால வீட்டுல வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல பேசணும்னா தேவையில்லாம அடி வாங்கிட்டு போவேன் இங்க இருந்து. ஓ சின்ன அடிப்ப அப்படிதானே? இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அது விஷயம் நடக்கும். போன்னு சொன்னேன். எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் ஆதி. சின்னடி இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? எனக்கு உனக்கு இதுல விருப்பம் இல்லாத மாதிரி தான் தோணுது. எந்த ஒரு விஷயம் பேசினாலும் அதுல நீ இன்வால்வ் ஆகவே மாட்டேங்கிற. நானும் அதான் எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ இதுல உனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு தோணுது. சாரி எடுக்கிறதுலயா இருக்கட்டும், இன்விடேஷன் ரெடி பண்றதுல இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயும் பாய்ஸ் தான் இன்வால்வ் ஆகுவாங்க. ஆனா நம்ம விஷயத்துல நான் தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுல என்னமோ உனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் தோணுது. சில வேற வச்சிருக்கியா? ஆமாடி, வேற ஒருத்தி கூட ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்க. போதுமா? இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, வெளிப்படி. சில பாரு, நீ கேட்ட கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசலன்னு வச்சுக்கோ, மரியாதை இருக்காது. வெளியே போன்னு சொன்னேன். இது என்னுடைய ஹாஸ்பிட்டல். உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணுமா? சாந்தாதி இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ சொல்லிட்டேன். சி வெளியே போ. ஒருத்தனோட சுச்சுவேஷனை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. அவன் எந்த சூழ்நிலையில இருக்கான்னு சொல்லிட்டு வந்து வேலை ஒருத்தி வச்சிருக்கியா அது இதுன்னு சொல்லி படிச்ச பொண்ணு மாதிரி நீ பேசுற. வாயில இருந்து வர வார்த்தையில எப்படி இருக்கு உனக்கு? நீ கேட்டது என்ன? இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு தானே. எனக்கு இல்ல, போதுமா? போ. ஆதி இல்லன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டுல, வெளியே போ. ஹாஸ்பிட்டல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்காத. இனிமே நீயா வந்து என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாலும் சரி, செத்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன்னை மட்டும். இவ்வளவு கேவலமா என்ன பேசுறல நீ? நான் பேசுறேன், நீ பேசிட்டு என்ன பேசுறேன்னு சொல்றல. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. வெளியே போன்னு சொன்னேன். இதுக்கு மேல நீயா கூப்பிட்டாலும் வரமாட்டேன். நீ என்னடா என்ன வெளியே போக சொல்றது? நானா போறேன். தயவு செஞ்சு வெளியே போமா தாயே, போ. ஆதி ரூம்ல என்ன ஒரு சத்தமா இருக்கு? ஷால் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல பேஷண்ட் யார் வந்திருக்காங்க? பேஷண்ட் இல்ல சார், ஷாலினி அவங்க தான் வந்தாங்க. ஏதோ கோவமா வந்தாங்க சார். என்னன்னு தெரியல, பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார். ப்ராப்ளமா? ஷாலினி என்னாச்சு லூசு? ஏன் அழுதுட்டே வர? ஒரு நிமிஷம் இரு. சிஸ்டர், மேல செகண்ட் ஃப்ளோர்ல 305 அந்த ரூம்ல இருக்க பேஷண்ட்டை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். என்னாச்சு லூசு? ஏன் அழுதுட்டு இருக்க? ரகு, இந்த கல்யாணம் இனிமே நடக்காது ரகு. உன் ஃப்ரெண்டுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? நான் என் வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். உன் ஃப்ரெண்டு அவனுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்ப சொல்லு, அவ்வளவுதான். என்னாச்சு லூசே? பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் மேரேஜ் வச்சுக்கிட்டு ஷிப் என்னன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். லூசா நீ? 2 பேரும் சண்டை போட்டீங்களா? இல்ல ரகு, சண்டைலாம் எதுவும் இல்ல. 2 பேரும் பேசிட்டு இந்த முடிவு எடுத்திருக்கோம். 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். வேற எதுவும் என்கிட்ட கேட்காத ரகு. நான் கிளம்புறேன். இந்த நைட் எப்படி போவேன்? நான் வந்து கூட்டிட்டு வந்து விடுறேன் இரு. ஒன்னும் தேவையில்லை. சென்னை எனக்கு பாத்துக்க தெரியும். யாரும் என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்க தேவையில்லை இனிமே. சென்னை ஏன் அங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன்? நான் பாட்டுன்னு ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க நீங்க கூட்டிட்டு வந்து இவனை பார்க்க வச்சு இப்ப இவன் என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு காரணம் நீதான் ரகு. ஷாலினி சில தெரியாம தான் கேக்குறேன். ஹாஸ்பிட்டல்ல வேற ஸ்டாஃப்ஸ் இல்லையா ரகு? உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. எப்ப பாரு வேலைன்னு வேலையிலேயே உட்காந்துட்டு இருக்கான். கேட்டா எனக்கு வேலை இருக்குங்க. இன்னைக்கு முகூர்த்த சேலை எடுக்க போலான்னு சொல்லி எவ்வளவு ஆசையா ரெடியா உட்காந்துட்டு இருந்தேன் தெரியுமா? அவனுக்கு மார்னிங்கே சொல்லிட்டேன், நான் 2 o'clock வந்துடுறேன்னு ஆகணும்னு சொல்லிட்டு வந்தான். ஆனா நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவும் மாட்டேங்கிறான். ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கீங்க. நானும் டாக்டர் தான் ரகு, இல்லைன்னு சொல்லல. எனக்கும் புரியும் இங்க நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே. அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அடுத்த வாரம் மேரேஜ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களை நம்பி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரகு. இது போதும். இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் எனக்கு. ஹாப்பியா இருக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆனா இங்க அது 1% கூட இல்ல ரகு. வேண்டாம், எனக்கு இந்த ஆதியை பிடிக்கல. ஆதி என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பான். ஆனா இந்த ஆதி அப்படி இல்ல ரகு, ரொம்பவே மாறிட்டா ரகு. சிவனை லவ் பண்ணவனே இல்ல. இதோட முடிச்சுக்கலாம் எல்லாத்தையும். என்கிட்ட வேற எதுவும் கேட்காத. என் பின்னாடி எவனும் வர தேவையில்லை, எனக்கு போய்க்க தெரியும். ஷாலினி, இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணான்னு தெரியலையே.
வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த வாய்ஸ் ஓவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா என்னால வீடியோஸ் சரியா போட முடியல. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இனிமே கரெக்ட்டா போடணும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நானும் நார்மலான ஒரு பொண்ணு தானே. வீட்டு வேலை, அதுக்கப்புறமா ஃபேமிலியை பார்த்துக்கிறது, அப்புறமா குழந்தைய பார்த்துக்கிறது, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எனக்கும் நார்மலான லைஃப் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அது இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. பட் ஆனால் ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் ரீசெண்டாக பார்த்துருந்தேன். சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் சீன் போடுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக சீன் போட்டு இப்போ எனக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? சீன் போடுறதுனால ஏதாச்சும் ஆக போதா? நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் மணி வரப்போகுது. ஓப்பனாக சொல்லணும்னா உங்களை வச்சு நான் தான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு விஷயம் காசு வருதுன்ற பட்சத்தில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஒரு மினிமலான ஒரு சேலரி வருது அப்படின்ற பட்சத்தில் யார் தான் அந்த ஒர்க்கை விடுவாங்கன்னு சொல்லுங்கள்? நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணலை. என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. வீடியோஸ் போடக்கூடாதுன்னா நான் என்றைக்குமே நினச்சதே இல்லை. காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு தாட்டே என்ன இருக்கும்னா, வீடியோஸ் இன்னைக்கு எடிட் பண்ணி போட்டுறணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட தாட்டாகவே இருக்கும். பட் ஆனால் அது சுச்சுவேஷன்னால அப்படி இருக்குது. ஒரு சில வீடியோஸ்லலாம் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு பேக் போனாவும் சப்போர்ட்டாகவும் இருக்கிறது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்குமே அப்படி தான். அவங்க இப்போ சில காரணத்தினால என் கூட இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப சஃபராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அவங்க. என் கூட இப்போ ஸ்டே பண்ணல அவங்க. ஸோ என்னால் வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, குழந்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, வீட்டில் ஒரு பேபி வேறு பிறந்திருக்கிறதுனால அவங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, வீட்டில் அத்தையும் இல்லை, அத்தை இறந்துட்டாங்க. அதுவும் அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் இதில் ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு வீட்டு வேலைன்றது எவ்வளோ நேரம் இழுக்கும், எவ்வளோ நேரம் ஆகும். நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு போகும். ஒரு குழந்தை பிறந்திருக்குன்ற பட்சத்தில் யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும், எல்லாமே இருக்குது. இதில் எனக்கு வேறு 2 இயர்ஸ் பேபி இருக்குது. எல்லாமே இருக்குது இல்லையா? நான் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீடியோஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு வீடியோ போடக்கூடாதுலாம் என்றைக்குமே இருந்ததில்லை. போடணும்னு எனக்கும் ஆசை தான். இதில் சீன் போடுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஏதோ வீடியோஸ் நீங்களும் போடுறீங்க. நானும் ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் நானும் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக. நீ ஓவராக சீன் போடாத அப்படின்னீங்க. நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா போடுங்க, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக போட்டிங்கன்னா ஹாப்பி தான். உங்களுக்கு தான் அதில் பெனிஃபிட், எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த சேனலை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தான் இதில் பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி தானே? எனக்கு என்ன வருதோ, எனக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு 4-5 பேர் பிடிச்சி பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சீன் போடுறதுக்கெலாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச பட்சத்தில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் நிறைய சேனல் இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு வீடியோஸ் தான் போடுவாங்க ஒரு நாளைக்கு. பட் ஆனால் நான் 2 வீடியோஸ் போடுறேன், 20 நிமிஷம் டைமிங் எடுத்து. அப்போ நினச்சி பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வேலையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோஸையும் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு இல்லை, என்னை புரியாமல் கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு மட்டும்தான். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் சொல்வீங்க அவங்க ஏதோ பேசிட்டு போட்டோங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நீங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். என்னை பிடிச்ச ஒரு சில பேர் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்காண்டி மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே. அப்புறம் ஒரு 10 to 15 டேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு நான் போட்டுருவேன். டைமிங் தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு புரியுது, டைமிங் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டால்
சரி, நான் ட்ரை பண்றேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஒரு வாட்டியும் நான் இனிமே கரெக்ட்டா பண்ணிருவேன்னு சொல்லிட்டு, அத ஃபாலோ பண்ண முடியலையேன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தான் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம, லாஸ்ட் ஒரு 1 வீக், 2 வீக்ஸா நான் வந்து கரெக்ட்டா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இன்னொன்னு வந்து குழந்தைக்கும் வந்து உடம்பு சரியில்ல. ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டு வீடியோ மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கே தெரியும். மடியிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. என் அவங்கள கொஞ்சம் தூங்க வச்சுட்டு எடிட் பண்ணி போடுறதுக்கு 10 மணி 11 மணி அப்படி ஆயிடுது. எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை லேட்டாக போடணும்னு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நாளையிலேருந்து இல்லைன்னா ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் கொடுங்க. ரெகுலராக எப்படி போடணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் கோச்சிக்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இனிமேயும் வர வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்க. அடுத்து வந்து என்னென்னா இனிமே இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரியலங்க, சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். முடியாத பட்சத்தில் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வேணுக்குன்னு பண்ணுறேன்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. சீரியஸாகவே எனக்கு வேலை இருக்குங்க. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் ஃப்ரீயாக இருப்பேன், டைம் இருக்கும், அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு அந்த ஆப்ஷன் கூட இல்லை. லவ் மேரேஜு, ஸோ வீட்லேயே சப்போர்ட் இல்லை, இங்கேயும் யாருமே இல்லை, அத்தை யாருமே இல்லை, எல்லாமே நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக போட முடியல. யாரும் கோச்சிக்காதீங்க. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக போடுறேன். நன்றி சொந்தங்களே.